கெட்டாலும் மேல்மக்கள் மேல்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லட்டா அவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு பண்டிகை டைமில் தம்பிக்கு வந்து ஒரு 8 பிள்ளைங்க, அண்ணனுக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆகி குடும்பம் ஒன்று இருக்குது. தீபாவளி டைம்ன்றதுனால அண்ணன் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கார், தம்பி வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கார். தம்பி என்ன பண்ணுறாரு, அண்ணன் வீட்டில் அண்ணன் தான் கொஞ்சம் வசதியாக இருக்கார், தீபாவளிக்கு பசங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட போயிட்டு கதவு தட்டி காசு கேட்குறாரு. ஆனால் இந்த மாதிரி தீபாவளி வருது, பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணுண்ணே, காசு தான் கொடுண்ணே அப்படின்ட்டு. அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாரு, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்டா, காசு இல்லைடா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. சொன்ன உடனே தம்பி என்ன பண்ணுறாரு, அண்ணா நல்லா மாடி வீட்டெலாம் கட்டி வசதியாக தான் இருக்கார், இருந்தாலும் இப்படி சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாரு, வந்து சுகமாக உட்கார்றாரு. அவருக்கு ஒரு வேலை ஒன்று வருது. இவர் தம்பி வேலை செய்கிறவர். தம்பி என்னென்னா ஒரு பாடல்லாம் எழுதுவார் அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு ஒரு ஆளுங்க வந்து காசு தராங்க. இந்த மாதிரி நீங்கள் படம் ஒன்று வருதுங்க, பாட்டு எழுதி தரணுங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாரு. இது வந்து அந்த அவங்க சுச்சுவேஷனை தகுந்த மாதிரி அவர் எழுதுறாரு. அதே சமயம் பார்க்க போனீங்கன்னா, அந்த பாட்டு எழுதுறதுக்கு 10,000 தராங்க. 10,000 திருப்பி அண்ணன் வீட்டுக்கு வர்றாரு. அண்ணன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அண்ணா இது மாதிரி நீயே கஷ்டத்தில் இருக்கன்னு நான் 5,000 வச்சுக்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அண்ணன் வந்து காசு இல்லைன்னாரு, ஆனால் தம்பி வந்து கஷ்டத்தில் உண்மையாகவே இருந்தார். ஆனால் தம்பி கஷ்டத்தில் இருந்தும் அவர்கிட்ட காசு வந்தோடனே திருப்பி எடுத்துகிட்டு போய் அவர் பொய் சொல்கிறாரா எப்படி சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அவர்கிட்டையும் ஒரு 5,000 கொடுக்குறாரு. இந்த இடத்துல நீங்கள் டீப்பாக பார்க்கணுன்னா, இது மீனிங் என்னென்னா, கெட்டாலும் மேல்மக்கள் மேல்மக்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தான் வசதியாக இருந்து கெட்டு போய் நடு ரோட்டில் வந்து உட்காந்தாலும் அவங்களுக்கு ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க பக்கத்தில் கண் பார்வையில் வேறு யாரோ ஒருத்தவங்க பட்னியாக இருக்காங்கன்னா, அவங்க அந்த தனக்குன்னு வந்ததை அவங்ககிட்ட கொடுப்பாங்க சாப்பிடுங்கன்ட்டு. ஏன்னா இவங்க வந்து காசு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கலாம். கெட்டாலும் மேல்மக்கள் மேல்மக்களே, அந்த மேல்மக்கள் வந்து காசு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் மனசளவில் ₹1 இல்லைனாலும் அவன் மனசளவில் யாருமே அவனுக்கு ஈடே ஆக முடியாது. புரிஞ்சுதா? அடுத்தவன் காசை யாருமே திருடணும்னு நினைக்காதீங்க, எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. மேல் மக்களாக வாழணும்னு நினைங்க. காரு பங்களா பணம் அதிகமாக வச்சுட்டா மேல் மக்கள் கிடையாது. கொடுத்து உதவணும், அவங்க மட்டும்தான் மேல் மக்கள். நான் சொன்ன இந்த கதை வந்து அவர் பேர் வந்து கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்தது இது.